வணக்கம். இந்த பதிவில் குளியல் அறை வாஸ்து குறிப்புகளை பற்றி காண்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் நோட்டீஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். கழிவறை மற்றும் குளியல் அறையில் பார்த்தீங்கன்னா கிழிந்த மற்றும் பிழிந்து போன செருப்புகளை வைக்கக்கூடாது. உடைந்த பழுதுபட்ட கண்ணாடிகளை வைக்கக்கூடாது. குளியல் அறை வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு மூலையில் இருக்கணும். தெற்கு, தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் குளியலறையில் அமைக்கக்கூடாது. பலர் தங்களுடைய வீட்டில் குளியலறை அழகிய தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு புகைப்படங்களை ஒட்டி வைப்பாங்க. அந்த புகைப்படங்கள் பார்த்திங்கன்னா கிழிந்து போயிருந்தால் அப்படியே கவனிக்காமல் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி கிழிந்து போன படங்கள் அங்கே இருக்கவே கூடாது. இது குடும்பத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை வர வைக்கும். உங்கள் வீட்டில் சமையலறை இருக்குது அப்படின்னா அதற்கு நேரே பார்த்தீங்கன்னா இந்த குளியலறை மற்றும் கழிவறை வரக்கூடாது. நீங்கள் சமையலறை வச்சுருந்தீங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த குளியலறை இருக்கக்கூடாது. ஈரமான துணிகளை நீங்கள் பாத்ரூமில் அப்படியே வைத்திருக்கக்கூடாது. இது துர்சக்திகளை வீட்டுக்குள் வர வைக்கும். சீக்கிரமாகவே காய வைத்து விட வேண்டும். பாத்ரூமில் காலி பக்கெட்டுகள் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வைக்காமல் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும். அப்படி இல்லாட்டினா அதை கவுத்து வச்சுடுங்க. வீட்டு பாத்ரூமில் குழாய்கள் சரியாக இல்லாமல் ஒழுகி கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது போல் இருந்தால் அதை உடனே சரி செய்ய வேண்டும். தண்ணீரை குழாயில் ஒழுக விடக்கூடாது. தண்ணீரில் சிக்கனம் இருந்தாலே அதிர்ஷ்டம் வீட்டுக்குள் தாராளமாக இருக்கும். பாத்ரூமில் கருப்பு நிற வாளியை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும். கருப்புக்கு பதிலாக பச்சை பக்கெட்டுகளை பயன்படுத்தலாம். சனி மற்றும் ராகுவின் தோஷங்களிலிருந்து பாதுகாக்கப்படும். இந்த பச்சை நிறம் மங்களகரமானதாக கருதப்படுது. அதே போல் சுவர்களுடைய நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்கிறது சிறப்பானது. டைல்ஸ் பதிவாக இருந்தாலும் அதை நீல நிறத்தில் பதியலாம். பச்சை நிறம் பயன்படுத்த முடியாத சூழலில் பக்கெட்டுக்கள் மக்குகளை நீல நிறத்தில் பயன்படுத்தலாம். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.